பார்வதாதேவி சொல்லுகிறார், என்ன சொன்ன? ஆண்டவா பரம்பொருளை, பகவானே, உங்களை நினைத்து 12 வருடங்களமாக தவம் இருந்து வருகிறானே, ஆமா, அவனை கைலாசத்துக்கு அழைத்து வந்து அவனுக்கு வேணுங்க வரத்தை கொடுக்கலாமல்ல கொடுக்கலாமா அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்னார், என்ன சொல்ல? அம்மா பார்வதி, என்னால் போய் அழைத்து வர முடியாது. சரி, அதாவது ஆண்டவன் சிவபெருமானை தூதுவன் யாரு? யார் என்ன? அவர்தான் நந்தி தேவன். அப்ப ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நந்தி தேவனை வரவழைத்து, ஐயா நந்தி தேவா, என்ன இமயமல சாரலிலே பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லரக்க ராஜதான் தவம் இருந்து வருகிறான், அவனை கைலாசம் மலைக்கு அழைத்து வர என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 2 பச்சிலம் குளிகையை கையிலே கொடுத்தார். இந்த பச்சிலம் குளிகையை வல்லரக்க ராஜனிடத்திலே இடவாயிலையும் கடவாயிலையும் ஒதுக்குச்சு. அப்படி இடவாயிலையும் கடவாயிலையும் ஒதுக்கணும்னு சொன்னா அவனுக்கு 2 ரெக்க முளைக்குமப்பா, அவனை கைலாசத்துக்கு அழைத்து வா என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 2 குளிகையை கொடுத்த பொழுது நந்தி ஈசனானவர் எப்படி வருகிறார் தெரியுமா? இன்னமும் காணலைய அரக்கனை, இன்னமும் காணலைய, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, இன்னமும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. காணல் அடிக்குது கைகாலு நோகுது, கைகள் அடிக்குது வெந்தலாகுது, இன்னமும் காணலைய அரக்கனை, இன்னமும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே, இன்னமும் காணலையே, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. அப்படி வல்லரக்க ராட்சதனை தேடிக்கொண்டு சரி இமயமலை சாலையில அங்கும் எங்கும் தேடி பார்க்காரு, அரக்கனை காங்கவே இல்லை. வல்லரக்கனை காணும். அவன் தான் புத்து மாதிரி இருக்கான பிற எப்படி தெரியுமா? கரையா புத்துக்கள் இருக்கவனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்படி நந்தீசன் காதலே ஆண்டவன் சிவபெருமானுடைய மந்திரத்தை காதலே கேட்டான். ஓ நமச்சிவாய மந்திரத்தை காதலே கேட்டான் நந்தீசன். உடனே பார்த்தா நந்தீசன் என்ன, அப்ப இந்த வல்லரக்க தான் இங்க ஏதோ இருந்து கொண்டிருக்கிறான், இந்த ஏரியாவுக்குள்ள தான் உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி இமயமலை சாலையில் இருந்து கொண்டு சரி நந்தி தேவனானவர் வல்லரக்க ராட்சதன் அழைக்கிறார். ஏ வல்லரக்கா, ஏ அரக்கா, ஏ மகனே அரக்கா, கடியத்தவம் செய்ய வேண்டாம் வாப்பா வாப்பா அப்படி என்று சொல்லி அழைக்கும் பொழுது சரி வல்லரக்க ராட்சதனானவன் புத்த உடைச்சுக்கிட்டு வெளியில வந்தான். உடனே மனதுக்குள்ள நினைத்தான், என்ன இந்த பகவான் தான் நம்மளை தேடி வந்துட்டாரு போலயே, சரி நமக்கு கேட்ட வரத்தை கொடுக்க வந்துட்டாரு என்று சொல்லி ஆமா வல்லரக்க ராட்சதன் வந்து பாக்கா என்ன ஆச்சு, 2 கொம்பு 4 காலு பின்னாடி ஒரு வாழை. யாரு? காளமாடு. காளமாடு வந்திருக்கு. மாடு மாடு. உடனே வல்லரக்க ராட்சதன், ஏ காளமாடு, ஐயா கடிய தவத்தை கலைச்சிட்டேன், இப்படி பண்ணிட்டீங்களம்மா, உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு சரி அப்படின்னு சொல்லி ஏசுதான் பேசுதான். ஆமா. உடனே நந்தீசன் சொன்னார், அப்பா என் மகனே வல்லரக்கா, என்ன சாமி உன்னை அழைத்து வர சொல்லிதான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானே போ சொன்னாரப்பா. ஓ கைலாசத்துக்கு அழைத்து போக தான் வந்திருக்கீங்களா? ஆமா. நீங்க தெய்வ பிறவி, நான் எப்படி சாமி வர முடியும்? ஏ அரக்கா, என்ன நீ அதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டாம், இன்னும் அப்படி 2 பச்சிலங்குளிகை கொடுங்க சாமி, கொடுங்க சாமி. இந்த 2 குளிகை என்ன செய்யணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? எப்ப முழுங்கிறாத அவசரப்பட்டு முழுங்கிறாத, முழுங்காம என்ன செய்யணும்? இடவாயிலையும் கடவாயிலையும் ஒதுக்கு. ஓ ஒதுக்குனா என்ன ஆகும்? எப்போ உனக்கு 2 ரெக்க முளைக்குமப்பா? எனக்கா? ஆமா. எனக்கு மட்டும் 2 ரெக்க மட்டும் முளைச்சதுன்னு வைங்க, பாவி ஒரே கிழமையில 5 கோயில்ல வில்லடிப்பேன். 5 சோலி அங்க 5 சோலி அங்க அடிப்பேன். ஒரே கிழமையில 5 கோயிலுக்கு வில்லடிப்பேன். ரெக்க மட்டும் எனக்கு இருந்ததுன்னா முந்தானால அடிச்சோம்ல. ரெக்க இல்லாமலே நம்ம என்ன பறக்கும், என்ன வரத்து வாரோம். ரெக்க முளைச்சதுன்னு சொன்னா உலகம் தாங்குமா? போயிடும், அளக்க போயிடுவாங்க. எனக்கு என்ன 2 ரெக்க தர சொல்லி பாரு. உங்க அப்பா நான் என்ன செய்தேன்னு அதுக்கு பிறகு தெரியும். முத மண்டையில முடி வளருதான்னு பாப்போம். முடி வந்தா என்ன ரெக்க முளைக்கத பாப்போம். முடி யாரு பாக்க? மூளை உள்ள எப்படி ஒர்க் ஆகுது? மூளை ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். எனக்கு மூளை இருக்கா இல்லையா? இல்ல நான் சொல்லுதேன் 1.5 கிலோ இருக்கு. 1.5 கிலோ இருக்கு. 1.5 கிலோ இருக்கா? மண்டைய 1/2 கிலோ இருக்காது, மூளை 1.5 கிலோ இருக்கா? ஐயா பூசாரி ஐயா,
அவர் டியூட்டியை அவசரமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா சரி ஆமா. அப்ப வல்லரக்க ராட்சதனை அழைத்துக் கொண்டு சரி ஆதிவெள்ளி கைலாசத்துக்கே வந்தார். சரி அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே வரும் பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வைக்கிறார். என்ன எப்பா என் மகனே வல்லரக்கா, என்ன சாமி என்னை நினைச்சு இமயமலைச்சாரலிலே 12 வருடகாலமாக தவம் இருந்தியே, உனக்கு என்ன வர வேணும்? வேணுங்கத கேளப்பா. ஆடு வேணுமா? வேண்டாம். மாடு வேணுமா? நோ. ஏ சொத்து வேணுமா? நோ 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 நோ. சுகம் வேணுமா? நோ. ஏ பொண்டாட்டி தான் வேணுமா? பொண்டாட்டி வேண்டாம் ஐயா. பொண்டாட்டி வேணுமா? தாத்தா சொந்த ஊர்ல வில்லடிக்கணும்னு மறந்துட்டாரு. என்னத்தை மறந்துட்டாரு? அவர் சொன்ன நீங்க என்ன கேட்டீங்க, அவர் என்ன சொன்னாரு? சொன்னோம்னு சொன்னா அது வேற பாட்டி சண்டைக்கு பெறப்படாது. அப்படி கேட்க மாட்டார். நல்ல மனுஷன், வில்லுக்காரர்ல அவர் ஒரு நல்ல மனுஷன். போட்டு விடுதான். சரி. அப்ப வல்லரக்க ராட்சதன் கேட்கிறான், ஆண்டவா பரம்பொருளே, என்ன எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்னப்பா வேணும்? பகவானே, என்ன நான் வரம் கேட்கறதுக்கு முன்னாடி உமர் பக்கத்துல இருக்கிறது யாருமியா? என்னுடைய சம்சாரம், மை ஒய்ஃப். உங்க ஒய்ஃபா? மை ஒய்ஃப். அதாவது ஆண்டவா பரம்பொருளே, என்ன ஆதி சக்தி மீது ஆணையாக வரவேன் தருவேன்னு சொன்னா என்ன வர வேணும் உமட்ட கேப்பேன். போடா பைத்தியார பையல. என்ன என் பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணாதே நீ வரது கேப்பியா? ஆமா. அப்படிலாம் பண்ண முடியாதுடா. ஆண்டவா என்ன பண்ண முடியுமா முடியாதா? முடியாது முடியாது முடியாது. முடியாதுன்னு சொன்னா உமர் கட்டி தூக்கிறேன். அப்படியா? ஆமா. ஏ பகவானே, ஆதி சக்தி மீது ஆணையாக வரந்தாருன்னு சொன்னா சரி, கட்டாயமாக என்ன வர வேணும் உமட்ட கேப்பேன். என் பிள்ளை விநாயகர் மேல வேணும் ஒரு சத்தியம் பண்ணுதானே? வேண்டாம். முருகன் வேண்டாம். வேண்டாமா? வேண்டாம். குண்டோதரே வேண்டாம். நந்தீசே வேண்டாம். நாரதரே வேண்டாம். அட்டமுனி வேண்டாம். சட்டமுனி. ஏ பகவானே, நீர் ஒரு புழுவனி மாடு. நானா? ஆமா. என்ன பத்தி வேணா விசாரிச்சு பாரு. நான் போய் சொல்லுவேன்னு யாராவது ஒரு ஆளு சொல்லட்டுனா போய் சொல்லணும். ஊரு பூரா தெரியுமா? அப்படியா? புழுவனி மாடாம்னு பிச்சை மாதிரியானே நான் போய் சொல்லுவேனே. பிராடு போய் சொல்ல மாட்டாங்க, பிராடு பண்ணுவாங்க. போய் எவன் நல்லா சொல்லணும் அவன் தான் புலவனாவே இருக்க முடியும். போய் சொல்ல தெரிய முடியும். சொல்ல தெரியாதவன் அவ்வளவுதான், ஒண்ணுக்கும் ஆமாட்டான். பொய் பிறந்தது புலவன் வயல தானே. இல்லாததை இருக்குன்னு சொல்லணும். ஆமா. இருக்கதை இல்லைன்னு சொல்லணும். அப்ப என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆதி சக்தி மீது ஆணையாக வரந்தார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமானிடத்தில் வல்லரக்க ராட்சதன் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆண்டவன் இடமதியிலே வல்லரக்க ராட்சதன் भगवान को शंकर ईश्वरन इरयुवान को शंकर என்னுடைய வார்த்தையால் காட்டி விரலெடுத்து மகாதேவி கங்காதேவி உமாதேவி தானறிய என்னுடைய சிரசதை 3 நேரம் தானே சொல்லி நான் எதை பார்த்து நீட்டினால் ஏற்றி பிடித்து எரிய வேண்டும். ஈஸ்வரன் இறையோன் சங்கரன் பார்த்து நீட்டினால் பிடித்து எரிய வேண்டும். வேறம் வேணும் என்று இடமுடனே கேட்கும் போது அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆண்டவரும் யாரு சொல்வார்? அப்படி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே சரி வல்லரக்க ராட்சதன் சொல்லுகிற ஆண்டவா பரம்பொருளே, என்னப்பா வல்லரக்கா, எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்னப்பா வேணும்? ஏன் நாள் காட்டி விரல் எடுத்து ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தான் அறிய என்ன என்னுடைய சிரசை 3 நேரம் தானே சுத்தி எதை பார்த்து நீட்டினாலும் தீப்பிடித்து எறிய வேண்டும். எரிக்கு வரம், அப்பேர்வட்டம் எரிக்கு வரம் ஈஸ்வரனை தர வேண்டும்.
அப்படி என்று சொல்லும் பொழுது சரி. என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொல்கிறார், என்னம்மா ஏ அப்பா என் மகனே வல்லரக்கா, ஏ அரக்கா ஆள வரம் கேட்டாலும் நீ சாக வரம் கேளாதப்பா, கேளாத மகனே இந்த வரம் உனக்கு வேண்டாம் வேற வரம் கேளமப்பா. கேளுதாரனப்பா ஆண்டவா என்ன பாத்தியாரா, என்னய்யா தாரேன் தாரேன்னு சொல்லிட்டு பேச்சு மிருதியாரு பாத்தியாரா, உங்க புத்திய காட்டிட்டேரே இதுக்கு தான் உமர் பொண்டாட்டி மேல சத்தியம் எனக்கு வர வேணும்னு கேட்டேன். உண்மையை பிடிச்சிருக்கான் ஆண்டவா பரம்பொருள் என்ன அரக்கா நான் கேட்டவர நீர் தந்தே அவனம் என்று சொல்லும் பொழுது சரி என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்னம்மா வல்லரக்க ராஜனிடத்துல எப்படி வரத்தை கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி தந்தேன் தந்தேனடா அரக்கா வல்லரக்கா, நீ தரணி எல்லாம் ஆண்டிடுவாய், கொடைக்கு கீழே நீ தரணி எல்லாம் ஆண்டிடுவாய், கொடைக்கு கீழே வல்லரக்கா ஐயா கொடுத்தேன் கொடுத்தேனடா வல்லரக்கா, வல்லரக்கா, நீ குவளையத்தை ஆண்டிடுவாய், கொடைக்கு கீழே நீ குவளையத்தை ஆண்டிடுவாய். கொடைக்கு கீழே அப்படியே வல்லரக்கா அப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி தந்தேன் தந்தேனடா வல்லரக்கா என்று சொல்லி வரத்தை கொடுக்க பொழுது ஆமா ஆண்டவன் சிவபெருமானத்திலே எரிக்கும் வரத்தை வாங்கிக் கொண்டு வடக்கு கோட்டை வாசனை வழியாக வரும் பொழுது சரி நாரதர் மகிழ்ச்சியான பார்த்தா, ஏ மகனே வல்லரக்கா, என்ன என்ன ஆண்டவன் சிவபெருமானுக்கு என்ன தருவான் என்று சொல்லி கேட்கும் பொழுது சரி ஆண்டவன் சிவபெருமானத்திலே எரிக்கும் வரத்தை வாங்கிட்டு வரேன் என்று சொல்லும் பொழுது சொல்லும் பொழுது அப்ப நாரதர் மகிழ்ச்சி சொன்னார், என்ன ஏ மகனே வல்லரக்கா, அரக்கா யார் உனக்கு வரம் தந்தார்களோ அவரை பரிசோதித்து பார்த்தியா? பரிசோதிக்கணும் பரிசோதிக்கணும் அப்ப பரிசோதிக்க என்று போல் சொல்லும் பொழுது சரி ஆண்டவனை எரித்தமானால் ஆதிபரா சக்தியானவன் நமக்கு சொந்தம், நமக்கு சொந்தம் பகவானை எரித்தமானால் இந்த பார்வதியானவன் நமக்கு சொந்தம். ஆமோ அப்படி கைலாசம் மலையிலே ஆண்டவன் சிவபெருமானை எரிக்க வரும் பொழுது சரி சாஸ்தா போயிட்டுப்பா அப்படி ஆண்டவன் சிவபெருமானத்தில் எரிக்க வரத்தை வாங்கி கொண்டு சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வளரக்க ராஜனுக்கு தான் பயந்த அரளி முட்டுக்களை ஒளிய ஒளிய ஆதிவரா சத்தியனவ ஆயக்கண்ணன் கோபாலன் அழைத்து அண்ணா கோபால கண்ணா வளரக்க ராஜனை எரிக்கணும்னு சொல்லி சாமி ஒரு 5 நிமிஷம் தியாக உடைக்கட்டுமே ஆயக்கண்ணன் கோபாலன் சரி வல்லரக்க ராட்சதனை எரிக்க வேண்டும் என்று சொல்லி 16 வயதுடைய ஜட மோகினி போல வடிவம் கொண்டு சரி பெண் சொர்வத்தை எடுத்துக்கொண்டு ஆமா வல்லரக்க ராட்சதனை எரிக்க வரும் பொழுது சரி பெண் என்று நினைத்தான், பெருமாள் என்று நினைக்கவில்லை, மங்கை என்று தான் நினைத்தான், மாயக்கண்ணன் என்று எண்ணவில்லை. ஆமோ அப்ப வல்லரக்க ராட்சதனானவன் மோகினி இடத்திலே சொல்கிறாய், அம்மா மோகினி, அம்மா நீ எங்கேயும் போவண்டா, என்னோடு வந்தையானா சரி மன்னவர் மனைவிமாக மகிழ்வுடனே ஆண்டிடலாம். ஆமா அப்படி என்று சொல்லும் பொழுது வல்லரக்க ராட்சதனானவனத்திலே சரி மோகினியானவள் சொல்கிறாய், ஐயா என் மகனே, என்ன ஏ அண்ணா வல்லரக்கா, என்ன என்ன அப்படி நான் உன்னோடு வந்து மன்னவரும் மனைவியா ஆளுன்னு சொன்னா என்ன செய்யணும்? நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். என்ன சத்தியம்? எப்படி செய்யணும்? ஓ ஆள்காட்டி விரல் எடுத்து ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தான் அறிய உன்னுடைய சிரசை 3 நாளை தானே சுற்றி ஆமோ உன் தொண்டை பகுதியில வைத்து மூத்த தாரத்தை நினைக்க மாட்டேன்னு சொல்லி சத்தியம் செய்தா உன்னோடு நான் வருவேன் என்று சொல்லும் பொழுது சரி வல்லரக்க ராட்சதனானவன் ஆமாம்மா எப்படி சத்தியம் செய்கிறான் தெரியுமா? எப்படி அம்மா? தெப்பகுளத்தில் ஈர்த்தமாடி தெப்பகுளத்தில் ஈர்த்தமாடி ஏ வல்லரக்க ராட்சதேனோ ஒரு முங்குவானா முதுக கூட நடக்கலையே 2 முங்குதானே இருந்து பார்க்கானே 3 முங்குவானா மோகினிய பாப்பானா